ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் மேன் என்சைக்ளோபீடியா சேனல். நான் தான் உங்கள் மேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் பற்றி பார்த்துருப்போம். இன்னைக்கு அதில் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு காசுன்றது காரணம்ன்றது நம்மளுக்கு தெரியும். டயபெட்டிக் மெலிட்டஸ்ன்றது ஒரு காரணம். எஃபெக்ட் அப்படின்றது விளைவுன்றதை பார்த்துருப்போம். இதில் டயபெட்டிஸ்னால நியூரோபதி வந்துச்சுன்னா இதுதான் நியூரோபதி தான் இதோட விளைவு. ஏன்னா டயபெட்டிஸ்னால தான் நியூரோபதி வந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். இதே மாதிரி தான் ஸ்மோக்கிங். ஒரு பேஷண்ட் கண்டினியூவாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சிஓபிடி ஏற்பட சான்ஸ் இருக்குது. இதில் சிஓபிடி தான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்டோட ரிலேஷன்ஷிப். இதை சாதாரணமாக சொல்லணும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் வேற ஒரு புது கண்டிஷனை கிரியேட் பண்ணுது. இதை பற்றி சொல்கிறதா இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட். நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள்.